நான் துடிக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதையும் பாரு. ஐயோ ஐயோ சுடுதே அம்மா கண்ணு. செல்லம் தேனுமா அம்மடி அம்மடி என்னடி ஆச்சு கண்ணு? என்னாச்சு டாக்டர்? பாருங்க. டாக்டர் என்னங்க டாக்டர் இது? அம்மா போட்டிருக்கு. ஐயோ என் பொண்ணு மேல ஆத்தா இறங்கிட்டாளா? ஐயோ என்னமா சொல்ற நீ? அம்மா தேனு உனக்கு அம்மா போட்டிருக்குமா? ஐயோ சத்தம் போடாதீங்க, விளையாட்டு அம்மா தான். வேப்பல கொண்டு வந்து கட்டுங்க. சரிங்க டாக்டர். மாத்திரை மருந்தெல்லாம் எதுவும் தேவையில்லை. இன்னொரு 10 நாள்ல தானாவே சரியாயிடும். தாளிச்ச உணவு, எண்ணெய் பலகாரம் இதெல்லாம் கண்டிப்பா சாப்பிடவே கூடாது. டாக்டர் இவகிட்ட சொல்லுங்க டாக்டர், இவதான் வாயை கட்டவே மாட்டா. டாக்டர் இது சரியா போயிடும்ல டாக்டர்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியா போயிடும். நான் சொன்னதை மட்டும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. மத்ததெல்லாம் வீட்டுல பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்துப்பாங்க. நான் வரட்டுமா டாக்டர்? ஃபீஸ் அடுத்த தடவை பாத்துக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அம்மா போட்டிருக்கிறதுனால குழந்தைய பக்கத்துல வச்சுக்கவே கூடாது. தாய்ப்பால் கண்டிப்பா கொடுக்கவே கூடாது. டாக்டர் அப்போ என் குழந்தைக்கு யார் பால் கொடுப்பா? லக்ஷ்மி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி கொடுக்க சொல்லுங்க. டாக்டர் அதெல்லாம் முடியாது டாக்டர். முடியாதுன்னா உங்க குழந்தைக்கு தான் ஆபத்து. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேன். கொடுங்க டாக்டர். அம்மா என்னம்மா இந்த டாக்டர் அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்களே? தேனு நல்ல வேளை தேனு, உன் மாமனாரும் மாமியாரும் இப்ப இல்ல. டாக்டர் சொன்னதெல்லாம் சொல்ல வேணாம். குழந்தைக்கு நம்ம புட்டி பால் கொடுத்துக்கலாம். ஆனா குழந்தைய கூட வச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களேம்மா. அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் விடுறி. வாத்தாங்க வேலை. என்ன டாக்டர் வந்தாங்களா? என்ன சொன்னாங்க? உன் மாமியாரு ஒண்ணு இல்லாததுக்கெல்லாம் ஊரையே கூட்டுவாங்க. என்ன ஊசி கீசி போட்டாங்களா? சாதாரண காய்ச்சல் தான்ப்பா. எல்லாம் நிலவேம்பு கஷாயம் இருக்குல்ல, அதை காய்ச்சி குடிச்சா சரியா போயிடும். அவளுக்கு ஒண்ணு இல்லம்மா. சரிதான், இதுக்கே இப்படி பண்றாளா? அவளுக்கு அம்மா போட்டிருக்குமா? அம்மையா? இல்லம்மா, இன்னும் 10-15 நாள்ல சரியாயிடுமா. ஆனா அவ குழந்தைக்கு பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. குழந்தை அவ பக்கத்திலே இருக்க கூடாதாம்மா. சரி, முதல்ல நீ போய் குழந்தைய தூக்கிட்டு வந்து லட்சுமிகிட்ட கொடுத்துரு. அம்மா போட்டிருக்கிறப்ப குழந்தைக்கு பால் எல்லாம் கொடுக்க கூடாது. அத நீங்களே வந்து சொல்லிடுங்கம்மா. நானா? ஆமாம்மா, அவ நான் சொன்னா கேட்க மாட்டா, நீங்களே வந்து சொல்லிடுங்கம்மா. சரி, நீ போய் வேப்பில பறிச்சிட்டு வா, நான் பேசுறேன். சரிம்மா. தேனு கொஞ்சம் குடிமா. வேணாம்மா, தங்கம்ல குடிமா. ஐயோ வேணாம், வாயெல்லாம் கசக்குது. சம்பந்தி என்னமா பண்ணுது? படு படு. அம்மா போட்டுருக்கு பாருங்க, முதுகுல போட்டு நீங்களே பாருங்க சம்பந்தி. இது விளையாட்டம்மா, இப்பதான் ஆரம்பிக்குது. தண்ணி ஊத்துனா சரியா போயிடும். சரி சரி. இத பாரு, தண்ணி ஊத்துற வரைக்கும் கொஞ்சம் சுத்த பத்தமா இருக்கணும். சரிங்க சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பெட்ல படுக்க கூடாதுன்னு உங்களுக்கே தெரியும். வேப்பில போட்டு துணியை விரிச்சு தலைக்கு மனைய வச்சுதான் படுக்கணும். வேப்பில அரைச்சு தேய்க்கணும். என்ன? சரிங்க அத்தை. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். குழந்தை என்ன பண்ண போறீங்க? நான் பாத்துக்கிறேன் அத்தை. என்ன அம்மா போட்ட உடம்புக்காரி நீ பாத்துக்கிறியா? குழந்தைக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா? சம்மந்திமா நான் பாத்துக்கிறேன். இவளை பாத்துப்பீங்களா இல்ல இவனை பாத்துப்பீங்களா? இல்ல, 2 பேரையுமே நான் பாத்துக்கிறேன். சரி, பசி கழுதா என்ன பண்ணுவீங்க? அதான் புட்டி பால் இருக்க. என்ன
என் பேரை சவல பிள்ளையா போகணுமா? என்ன பேச்சு பேசுறீங்க சம்மந்தி? ஒண்ணும் வேண்டாம், லட்சுமி இருக்கா, அவ பாத்துப்பா. ஐயோ அத்தை, வேணாம் வேணாம், லக்ஷ்மி கிட்ட எல்லாம் என் குழந்தைய கொடுக்க வேண்டாம். ஏமா, அவளு புள்ள பத்தவ தானே, இந்த வீட்டு மருமக தானே, பால் கொடுத்துட்டு போறா. வேணாம் அத்தை, வேணாம். நான் என் பிள்ளைய லக்ஷ்மி கிட்ட கொடுக்க மாட்டேன், முடியாது. என்ன சம்மந்தி அம்மா, தேன்மொழி இப்படி பேசிட்டு இருக்கா? அம்மா போட்ட இடத்துல குழந்தை இருந்தா குழந்தைக்கும் வந்துருமா? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன், ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இல்ல, நானே 2 பேரையும் பாத்துக்கிறேன். நீங்களும் சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னம்மா, என்னாச்சு? என்னடா இவங்க, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அம்மா போட்டிருக்கு குழந்தை பக்கத்துல இருக்க கூடாதுன்னு, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன், என் பேச்ச கேட்க கூடாதுன்னு அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு தெரியாது, எப்படியோ போட்டோம், இவனுக்கும் அம்மா வந்து ஏதாவது ஆயிட்டு போட்டோம். என்னம்மா நீங்களும் இப்படி? பின்ன என்னடா, எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், சொல்ல பேச்சு கேக்குறாங்களா இவங்க? அத்தை, என்ன இரு, சம்மந்தியம்மா, லட்சுமி கிட்டே குழந்தை இருக்கட்டும். இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. டேய், குழந்தைய தூக்கிட்டு போய் லட்சுமி கிட்ட கொடுத்துரு. என்ன, வேப்பிலைய கொடு. தேன்மொழி, குழந்தை தூக்கிட்டு என்னடா? இல்லம்மா. தூக்கிட்டு போங்க. பொண்டாட்டி சொன்னதா வாடா ராஜா, என் செல்ல குட்டி. பாத்துற பத்திரம், சிரிக்கிறா பாரு. சம்பந்திமா, அப்புறம் இந்த நகை நட்டெல்லாம் கழட்டி வைங்க. நகை நட்டெல்லாம் போட்டு கூடாது. என்ன, ஒரு வெள்ளை பெட்ஷீட் இருந்தா எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வர சம்மந்தி. நகையை கழட்டி கொடுமா. உடுடி. நீ எங்க இருந்தாலும் உன்னை நான் விட்டுறவே மாட்டேன்டா. நீ என் கண் பார்வையிலே தான் வளர போற. தேன்மொழி அக்கா குழந்தை இல்ல, உங்களே பார்த்தான். இன்னைக்கு அவனை தூக்குனதும் அப்படியே ஏதோ ஒரு உணர்வு, ஏன் அப்படின்னு தெரியல, அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. ஏன் லட்சுமி அது? என் குழந்தை மேல சத்தியமா நான் உங்க குழந்தைய தொடவும் பார்க்கவும் மாட்டேன். அர்ஜுன், நாட்டாமையோட பேரன் அர்ஜுன். இப்ப எதுக்கு இவனை இங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? ஏற்கனவே தொண்டு தொண்ட உடைஞ்சிருக்கிற மனச கொத்தி கிழிச்சு நான் துடிக்கிறத நீங்க ரசிக்கணும், அதானே? எத்தனை தடவை சொல்றது, இவனை தொட மாட்டேன், தூக்க மாட்டேன், பார்க்க மாட்டேன்னு. சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, பாக்குற மாதிரி என் கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு வராதீங்க. இல்ல லட்சுமி. மாமா, போதும். ஆமா, எல்லாமே என்னோட தப்புதான். நான் தான் குழந்தைய மாத்திக்கோங்கன்னு சொன்னேன். நான் தான் யார்கிட்டயும் மாத்திர விஷயத்த சொல்லாதீங்கன்னு சொல்ல. நான் தான் தேன்மொழி அக்கா அந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு புள்ள சத்தியம் பண்ண. என்ன எடுத்து ஊத்திக்கிட்டதும் நான் தான். அந்த நெருப்பை வச்சு இப்ப துடிச்சிட்டு இருக்கிறதும் நான் தான். உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. என் புருஷனுக்கு நான் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? உங்களோட குழந்தைய நான் என்னோட குழந்தைன்னு நம்ப வச்சிருக்கேன், புரியுதா உங்களுக்கு? அவர் ஒவ்வொரு தடவையும் என் புள்ளன்னு அவர் தூக்கி கொஞ்சம் முதல்ல உள்ளுக்குள்ள உறுத்துது. இவனோட உயிரை காப்பாத்தணும்னு தானே நான் போய் சொன்னேன். அந்த போய் என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டே இருக்கு. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு புரியல மாமா. யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா எதுவும் அவங்க வாயை விட்டு கேட்கறதுக்கு முன்னாடி என்னோட தலையில நானே எழுத்து போட்டுக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போதல்ல அது வாயை விட்டு சொல்ல முடியாம தவிக்கிறேன் மாமா. ஆனா ஒண்ணு, இப்ப நான் எல்லாத்துக்கும் பழகிட்டேன், எல்லா விஷயத்துக்கும் பழகிட்டேன். இதுதான் என் விதின்னு எதிர்ப்பு இல்லாம நான் ஏத்துக்கிட்டேன். அந்த கடவுள இருக்கான் பாருங்க, பாழா போனவன், அதையும் புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு. அதான் புதுசா இப்ப என்னோட பாசத்துக்கும்
என்னோட தாய்மைக்கும் சோதனை வைக்கிறான். அந்த சோதனை எல்லாம் தாங்குற அளவுக்கு நான் பெரிய தியாகிலாம் இல்ல மாமா. இங்க பாருங்க, உங்க குழந்தைய நான் என் குழந்தைன்னு ஏத்துக்கிட்டேன். எந்த இடத்துலயும் நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். அவனுக்கு பக்கபலமா நான் நிற்பேன். இந்த குழந்தைய யாரோ ஒருத்தி பெற்றிருக்கான்னு என்னால கண்ணு மூடிட்டு இருக்க முடியல. இங்க பாருங்க, போதும், எல்லாமே போதும். நீங்க குழந்தைய எடுத்துட்டு போயிடுங்க. நான் இனிமே அவனை பார்க்கல. லட்சுமி, இனிமே நீங்க எதுவுமே பேச வேண்டாம். போதும் போதும். தேவையில்லாம என்னோட சத்தியத்தை காப்பாற்ற முடியாம போயிடும். அப்புறம் இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. நீங்க போங்க, என் கண்ணை காட்டாதீங்க, போயிடுங்க. மாமா, அவனை தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க அவனை தூக்கிட்டு போங்க. நீ நினைக்கிற மாதிரி கடவுள் எப்பவும் சோதிச்சுக்கிட்டே இருக்க ஐயோ மாட்டான். மாமா, நீங்க எனக்கு எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம். அதுக்கு இதுதாம்மா சாட்சி. நீங்க தூக்கிட்டு போறீங்களா இல்லையா? குழந்தைய நான் இங்க தூக்கிட்டு வந்தது தேன்மொழிக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவளால தடுக்க முடியலமா. போய் சொல்லாதீங்க. மா, அவளுக்கு அம்மா போட்டிருக்குமா. நான் போய் சொல்றேன்னு நினைக்காதம்மா. இந்த விஷயத்துல நான் விளையாட மாட்டேன். இன்னும் 15 நாளைக்கு 2 குழந்தைகளுக்கும் நீந்தாமா தாய். அக்காக்கு அம்மா போட்டிருக்கா? அப்போ என் கூடவா இருப்பான்? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாமா, உன் கூட தான் இருப்பான். என்னடா சிரிக்கிற? வாழ சொல்லும். என்னம்மா யோசிக்கிற? அம்மா, நீ யாருக்கிட்ட உன் குறைய சொல்லி முறையிட்டியோ அவதாம்மா உன் குழந்தைய உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கா. அப்புறம் என்ன லட்சுமி தூக்குறதுக்கு யோசிக்கிற? இல்ல மாமா, நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேனே. அந்த சத்தியத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். அதையும் தாண்டி உனக்கு உறுத்தலா இருந்ததுன்னா ஒரு 1 ரூபாய் காசை மஞ்சள் துணியில கட்டி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு குழந்தை கையில கட்டு. எல்லாமே சரியா போயிடுமா. சொல்றது கேளுமா, குழந்தைய தூக்குமா. சரி மாமா. என்னடா? டேய், அம்மா கிட்ட அம்மாடா. வந்துட்டியா? என்னடா சிரிக்கிற? இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு ஏமா இப்படி? இல்ல மாமா, கடவுள் இருக்காரு. நிச்சயமா இருக்காமா. உங்க மேல கோச்சிக்கிட்ட மன்னிச்சிருங்க மாமா. ஐயோ, என்ன லட்சுமி இது? நீ என்ன வேணாலும் என்ன பேசலாமா, உனக்கு அந்த உரிமை இருக்குமா? சரிம்மா, நான் வரேன். என்னடா? நிமிந்து பாரு. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? எங்க இருக்குன்னு கேட்டா சொல்லாமலே கட் பண்ற? சாரி. இங்க எப்படி வந்த? பசிச்சது, காசு இல்ல, வேலை கேட்ட, இங்க கொண்டு வந்து ஒரு அங்கிள் சேர்த்து விட்டாரு.
கூட கொஞ்சம் வா. மன்னிச்சிருடா. அம்மா, உன் மேல எந்த கோவமும் இல்லடா. என் கோவம் எல்லாம் என் புருஷன் மேலதான். யார நம்புறது யார நம்ப கூடாதுங்கிற குழப்பத்துல உன்னையும் சேர்த்து காயப்படுத்திட்டேன். நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு உனக்கு இப்போ புரியாது. ஆனா நீ ஒரு நாள் புரிஞ்சுக்குவ. இப்பவே எனக்கு எல்லாம் புரியுதுமா. எனக்கும் யார் மேலேயும் கோவம் இல்லை. எங்க அம்மா மேலதான் தப்பு. நாங்க இங்க வந்திருக்கவே கூடாது. அப்பாவையும் பார்த்திருக்க கூடாது. இல்லடா, உங்க அப்பா மேலதான் தப்பு. அவர் என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கணும். சரி, இப்போ என் கூட வீட்டுக்கு வந்துடுறியா? நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். என் புள்ள மாதிரி பாத்துக்குவேன். என்ன மன்னிச்ச மாதிரி அப்பாவையும் மன்னிச்சிடுவீங்களா? அது மட்டும் நடக்காது. நீ என் கூட இருக்கலாம். உங்க அப்பா கடைசி வரைக்கும் தனியாதான். அவர் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அதுதான் நான் கொடுக்கிற தண்டனை. அப்ப நானும் வரல. வசந்த், உனக்காக அவரை நான் ஏத்துக்க முடியாது. என் கூட வரதா வேண்டாமான்னு நீ முடிவு பண்ணு. அம்மா, இப்ப நீங்க கூப்பிட்ட மாதிரி அப்பா வந்து கூப்பிட்டாலும் இதை தான் சொல்லுவேன். உங்க 2 பேர் சந்தோஷம் தான் முக்கியம். நீங்க சேராம நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். சரி, நீ இங்கே இரு. உன்னை நான் அடிக்கடி வந்து பாக்குறேன். உனக்கா எப்போ தோணுதோ அப்போ எனக்கு ஃபோன் பண்ணு. நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். உங்க பாப்பா நல்லா இருக்கா? இந்த பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னால நீங்க சேர்ந்துருங்க. என்னை பத்தி கவலைப்பட வேணாம். லேட் ஆயிடுச்சு, என்னை தேடுவாங்க. பாய்மா. 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 வாழ்க்கை வாழ்க்கை ரோ இம்ப ரொம்ப அழகு அழகு வாழ்க்கை ரொம்ப அழகு. அத புரிஞ்சுக்கணும். என்ன என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது புரிஞ்சுது. சிரிக்காத லக்ஷ்மி. இந்த புத்தகத்துல என்ன எழுதிருக்கு தெரியுமா? என்ன எழுதிருக்கு? குழந்தைங்க கிட்ட நல்ல விஷயங்களை பேசணுமா, அவங்க முன்னால எப்படி நடந்துக்கிறோமோ அததான் அவங்க கத்துப்பாங்களா. அப்படியா? இதெல்லாம் உனக்கு தெரியாதா? நம்ம குழந்தைங்க புத்திசாலியா வளரணும்னா இந்த புத்தகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே ஓகே. இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு லக்ஷ்மி. என்ன பிரச்சனை? தமிழ் எனக்கு படிக்க தெரியும். இந்த புக்ல இங்கிலீஷும் கலந்து இருக்கு. அத நீ தான் படிச்சு சொல்லணும். சரி, படிச்சு சொல்றேன். லக்ஷ்மி, இவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கோயம்புத்தூருக்கு போய் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். பாரு. பாக்குறேன் பார்த்துட்டு தானே இருக்கேன். இது என்னது? 2+. ஆமா. ஏன் இவங்களுக்கு 2 வயசு ஆகாதா என்ன? சரி, 6+ இது. இவங்களுக்கு 6 வயசு ஆகும்ல அப்போ. அதுக்குள்ள இது நல்லா இருக்கு. ஆனா 4+. ஆமா, 4 வயசு ஆகும் போது இத வச்சு விளையாட போறாங்க. அது என்ன காரு? இப்ப விளையாட முடியுமா அந்த கார்ல? ஏன் ஒரு 12 வயசுக்கு அப்புறம் விளையாடுவாங்க. அது என்ன பேட்டு? ஒரு 20 வயசுக்கு அப்புறம் விளையாடுவாங்க.
ஏங்க நம்மளெல்லாம் என்ன புக்க பார்த்தா வளர்த்தாங்க? நல்லது இது கெட்டது இதுன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி இவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஏய், உங்க அப்பா உன்னை இப்படிதான் வளர்க்க போறாரோ? பெத்த எனக்கு வளர்க்க தெரியாதா?